சைனாவில் தான் மிக அதிகமான பொருட்களை அமெரிக்கா வாங்கி கொண்டிருக்கு. அதனால் வந்து அவங்களுக்கு 54% டேக்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்தியா மேலே, கொரியா மேலே, ஜப்பான் இதெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய ஒரு நட்பு நாடுகள், நேச நாடுகள். இங்கெல்லாம் வந்து 27% போட்டிருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் இந்தோனேஷியா மேலெலாம் வந்து 37 போட்டிருக்காரு. ஸ்ரீலங்கா மேலே, சிங்கப்பூர்லாம் கூட 10 வச்சுக்கிட்டார். ஆனால் இதில் வந்து வியட்நாமை அடிச்சிட்டார். 46% வியட்நாமுக்கு போட்டுட்டார். ஏன்னா வியட்நாமில் தான் அதிகமான பொருட்கள் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாம் அடிச்சிட்டார். டெக்னாலஜி தான் நிறையா இருக்காங்க, நிறையா இருக்குது. கம்போடியாவுக்கு நிறையா போட்டிருக்காரு. இன்றைக்கி வந்து பொருளீட்டாளர்கள் அல்லது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பணம் போட்டவங்க வந்து பெருமளவில் வந்து அவங்களுடைய இதை வந்து இன்றைக்கி வந்து இழந்திருக்கிறார்கள். அவருடைய எவ்வளோ பணம் போட்டிருந்தாங்களோ அது வந்து பெரிய அளவில் இன்றைக்கி வந்து மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸில் வந்து மக்கள் வந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் வந்து இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறது. பொருளாதார மந்தத்திற்கு இது எடுத்து செல்லும். அப்போ வந்து வேலைவாய்ப்புகள் குறையும், ஜிடிபி குறையும், மக்களுடைய செலவழிக்கக்கூடிய இது வந்து பவர் வந்து குறைஞ்சிடும். இந்த பவர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர்ன்றாங்களா, வாங்கக்கூடியதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகும். இதுலேருந்து வந்து ஒரு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப முக்கியம். அது வந்து இப்போ டிப்ரெஷன்லேருந்து ஒரு நாடு வெளியில் வரணும், பொருளாதார மந்தத்துலேருந்து ஒரு நாடு திரும்பியும் வரணும்னா அது வந்து பல ஆண்டு காலமாகும். இது வந்து நான் மேக் இன் அமெரிக்காவாக கொண்டு போகிறேன் அப்படின்லாம் அவர் பேசுகிறார். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அதாவது ஒரு நாட்டினுடைய வரலாறுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து பல கட்டங்களை தாண்டி வருகின்றன. அதில் வந்து அமெரிக்கா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் நாடாக இருந்ததுன்றது வந்து முடிஞ்சு போச்சு. ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கப்ப திருப்பியும் அதை வந்து நான் உற்பத்தி நாடாக ஆரம்பிப்பேன் அப்படின்றது எவ்வளோ தூரத்துக்கு இதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. அவர் இந்த டேரிஃபில் எல்லாத்துலேயுமே என்ன சொல்கிறாருன்னா, ஐ வில் கிரியேட் மோர் ஜாப்ஸ் அப்படின்றாரு. அப்போ வந்து நீங்கள் நிறைய வேலையை உற்பத்தி பண்ணிங்க உருவாக்குனீங்கன்னா அதை செய்யறதுக்கு வேண்டிய திறன்கள் அங்கே இருக்குதா? திருப்பியும் மூடின கம்பெனிலாம் திறக்க முடியுமா? இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்துருச்சு. இன்றைக்கி டெக்னாலஜியில் வந்து எல்லா கம்பெனிலையுமே இன்றைக்கி வந்து ரோபோஸ் தான் இன்றைக்கி வந்து வேலை செஞ்சுட்ருக்கு. அப்படி இருக்கப்போ அவ்வளோ தூரத்துக்கு வேலையை உருவாக்க முடியுமா? அதனால் வந்து ஒரு நாட்டை வந்து திருப்பியும் பழைய நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத விட இப்போ இருக்கக்கூடிய சவால்கள்லேருந்து இதை எப்படி வந்து திருப்பியும் மேலே கொண்டு போகிறது அப்படின்றதான் பார்க்கணும். வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக வரலாற்று பேராசிரியர் திரு பெர்னார்டி சாமி இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க. ட்ரம்ப் அவர்களுடைய அந்த பரஸ்பர வரி விதிப்பு எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம பார்க்கலாம் சார். அவர் வந்து 2ஆம் தேதி அன்றைக்கி அறிவிச்சிருந்தார். அப்புறம் வந்து இப்போ அவர் வந்து ஒரு 3 விதமான வரி விதிப்பை வந்து சொல்லியிருக்கார். ஒன்று என்னென்னா, அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்படுகின்ற எல்லா பொருட்களுக்கும் 10% இருக்கும். அது வந்து எந்த நாட்டுதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் வந்து இப்போ நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அவங்களெல்லாம் வந்து பிரேசில் அது மாதிரி போட நாடுகளெல்லாம் வந்து அதில் வச்சுக்கிட்டார், அந்த பட்டியலில் வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த நாடுகளோட அமெரிக்காவுடைய வர்த்தகம் வந்து ட்ரேடு டெஃபிசிட் அப்படின்வாங்க, அதாவது பற்றாக்குறை. அமெரிக்கா வந்து இறக்குமதி அதிகமாக பண்ணுது, ஆனால் அவங்களுடைய ஏற்றுமதி அந்த நாடுகளுக்கு குறைவாக இருக்குது. அப்போ வந்து இந்த ட்ரேட் டெஃபிசிட் வந்து நிறையா இருக்கும், பற்றாக்குறை மிக அதிகமாக இருக்கும். அந்த நாடுகள் மேலே எவ்வளவு தூரத்துக்கு அமெரிக்கா இறக்குமதி பண்ணுதோ, எவ்வளவு தூரத்துக்கு ஏற்றுமதி இருக்குதோ அதன் அடிப்படையில் டேக்ஸ் அப்படின்ட்டாங்க. அதில் தான் வந்து இப்போ சைனாவில் தான் மிக அதிகமான பொருட்களை அமெரிக்கா வாங்கி கொண்டிருக்கு. அதனால் வந்து அவங்களுக்கு 54% டேக்ஸ் போட்டிருக்காரு. இப்போ இந்தியா மேலே, கொரியா மேலே, ஜப்பான் இதெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய ஒரு நட்பு நாடுகள், நேச நாடுகள். இங்கெல்லாம் வந்து 27% போட்டிருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் இந்தோனேஷியா மேலெலாம் வந்து 37 போட்டிருக்காரு. ஸ்ரீலங்கா மேலே, சிங்கப்பூர்லாம் கூட 10 வச்சுக்கிட்டார். ஆனால் இதில் வந்து வியட்நாமை அடிச்சிட்டார். 46% வியட்நாமுக்கு போட்டுட்டார். ஏன்னா வியட்நாமில் தான் அதிகமான பொருட்கள் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாம் அடிச்சிட்டார். டெக்னாலஜி தான் நிறையா இருக்காங்க, நிறையா இருக்குது. கம்போடியாவுக்கு நிறையா போட்டிருக்காரு. அந்த விதத்தில் இந்த வரி விதிப்புக்கு வந்து ஆளான நாடுகளில் வந்து கிட்டத்தட்ட வந்து அதிக வரிகளை செலுத்தக்கூடிய நாடுகளாக ஆசியா பசிபிக், ஏஷியா பசிபிக் தான் இருக்கின்றது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய நாடுகள் வந்து மிகவும் வந்து இன்றைக்கி பாதித்திருக்கின்றன. அமெரிக்காக்குள்ளேயே வந்து போராட்டம் பார்க்குறோம், அந்தளவுக்கான போராட்டம் அப்படிங்கிறது நம்ம இது வந்து கட்டாயமாக இப்போ ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தும்ல. ஏன்னா வந்து இவர் அறிவித்ததுலேருந்து இன்றைக்கி வந்து எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை இன்றைக்கி சந்தித்து விட்டது. இன்றைக்கி வந்து பொருளீட்டாளர்கள் அல்லது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பணம் போட்டவங்க வந்து பெருமளவில் வந்து அவங்களுடைய இதை வந்து இன்றைக்கி வந்து இழந்திருக்கிறார்கள். அவருடைய எவ்வளோ பணம் போட்டிருந்தாங்களோ அது வந்து பெரிய அளவில் இன்றைக்கி வந்து மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸில் வந்து மக்கள் வந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் வந்து இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கிறது.
ஓகே. ஏன்னா இதனால் என்ன ஆகும்னு சொன்னால் இன்றைக்கி வந்து பொருள்கள் உற்பத்தி ஆகிறது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப தடைப்படும். ஏன்னா பொருட்களை உற்பத்தி பண்ணி அதை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்து போகிறது வந்து இந்த வரினால் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறதுனால அந்த பங்குகள் வந்து வீழ்ச்சி வரும். அந்த பங்குகள் வீழ்ச்சி வரும்போது அதை வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. அதை விற்க ஆரம்பிக்கும் போது அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை இன்றைக்கி வந்து ஏற்படுத்தும். அந்த விதத்தில் தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய லாஸஸ் அதை வந்து இன்றைக்கி சந்தித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அமெரிக்காவுடைய பங்குச்சந்தை 5லேருந்து 6% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. நம்ம இந்தியாவுடைய பங்குச்சந்தை வந்து கிட்டத்தட்ட 19 லட்சம் கோடி அளவுக்கான இழப்பை வந்து சந்திச்சிருக்கு. குறிப்பிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து நோயை தீர்க்கக்கூடிய அந்த கசப்பு மருந்தை வந்து நீங்கள் உட்கொள்ள வேண்டியது அவசியம் தான் அப்படிங்கிறாரு. உண்மையிலுமே நோய்க்கான ஒரு தீர்வாக இருக்குமா அது? இது இருக்காது. ஏன்னா இன்றைக்கி வந்து பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து இப்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு வந்து சரியான முடிவு அல்ல. ஏன்னா இது வந்து வர்த்தகம், பொருளாதாரம் இதெல்லாம் வந்து ஒரு நாடு இன்றைக்கி வந்து ஒரு தனி நாடு, எந்த நாடும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஐலண்ட் இல்லை, தீவு இல்லை. ஒரு பொருளாதாரம் இன்றைக்கி வந்து இன்னொரு பொருளாதாரத்தோடு இன்றைக்கி வந்து சேர்ந்து இருக்கின்றது. அதுவும் இல்லாமல் வந்து 90களில் வந்து இந்த குளோபலைசேஷன் உலகமயமாதலேருந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், பொருட்கள் ஒரு நாட்டிலேருந்து வரும், தயாரிப்பு ஒரு நாட்டிலேருந்து வரும், ஒரு தயாரிப்பினுடைய பாகங்களே பல பாகங்கள் பல நாடுகளில் செய்யப்படும். அந்த மாதிரிலாம் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான இது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் வந்து இவர் வந்து அதை தெரியாமல் செஞ்சிட்ருக்கிறாரு. அதனால் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து பொருளாதார பிரச்சனை இன்றைக்கி ஏற்படும். எல்லா பொருளாதார நிபுணர்களும் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏன்னா இவங்க எல்லாமே கோல்ட்மேன் சாக்ஸ் இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு ரிசெஷனை ஏற்படுத்தும். இந்த ரிசெஷன்லேருந்து வந்து ஒரு டிப்ரெஷன், பெரிய பொருளாதார மந்தத்திற்கு இது எடுத்து செல்லும். அப்போ வந்து வேலைவாய்ப்புகள் குறையும், ஜிடிபி குறையும், மக்களுடைய செலவழிக்கக்கூடிய இது வந்து பவர் வந்து குறைஞ்சிரும். இந்த பவர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர்ன்றாங்களா, வாங்கக்கூடியதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடும். 2008 ஒப்பிடலாமா சார்? 2008 வந்தது வந்து சப்ப்ரைம் கிரைசிஸ்னுவாங்க. அது வந்து அந்த வீடுகளோட அது வந்து வீட்டு லோனை பே பண்ண முடியாமல் வந்து அது ஒரு பிரச்சனை. ஆனால் இது வந்து ஒரு பொருளாதார மந்தத்தை முதல்ல வந்து ரிசெஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு மைல்டு ஒன்று ஏற்படுத்தும். அது ஏற்கனவே இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்து வந்து ஒரு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப முக்கியம். அது வந்து டிப்ரெஷன்லேருந்து ஒரு நாடு வெளியில் வரணும், பொருளாதார மந்தத்திலேருந்து ஒரு நாடு திரும்பியும் வரணும்னா அது வந்து பல ஆண்டு காலமாகும். ஓகே. இப்போ ட்ரம்ப்னுடைய ஆதரவாளர்களே அவரை எதிர்க்க தொடங்கிட்டாருங்கிற செய்தியை பார்க்க முடியுது. இந்த டிப்ரெஷனை நோக்கி நாட்டை நகர்த்துறாருன்னா மக்களுடைய நிலையே மாறிடும்ல. அது ஏன் வந்து அவர்கள் புரிந்து கொள்வதில் அவங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கும்? அவருக்கு வந்து எப்போதுமே அவருடைய முதல் 4 ஆண்டுகள் அவர் அதிபராக இருந்தப்போ கூட அவர் யாரெல்லாம் அவர் வந்து முதல்ல கொண்டு வந்தாரோ அவங்க எல்லாருமே கடைசியில் ரிசைன் பண்ணிட்டாங்க. அவருடைய பேட்டர்னே அதுதான். அவரோட வந்து யாரும் வந்து ரொம்ப கூடி ரொம்ப நாள் இருந்தெல்லாம் வேலைலாம் செய்கிறதெல்லாம் ரொம்ப இதுதான் கடந்த அவர் 2016லேருந்து 20 வரைக்கும் இருந்தப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது அதுதான். அதே போல் தான் இப்போதும் வந்து நிறைய பேர் இப்போ வந்து அந்த ஃபெட்எக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பேங்க்கினுடைய சீஃப்கிட்ட சொல்லியிருக்காரு, நீ வந்து ரொம்ப மொல்லமாக வேலை செய்கிற, நீ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறை அப்படின்றார். அவர் சொல்கிறாரு, நான் எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது, அது வந்து இன்னும் வேறு பெரிய பாதிப்புகள் அதை ஏற்படுத்தும் அப்படின்றார். அதனால் இவர் வந்து ஒரு ஆளாக இருந்து கொண்டு எல்லோரையும் வந்து அவருக்கு வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்து அவர் வந்து எல்லாரையும் கலந்து ஆலோசித்து மற்றவர்களோடு சேர்ந்து வேலை செய்யணும். உலக பொருளாதாரத்தை இன்னும் வந்து நன்றாக புரிந்து கொண்டால்தான் இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். கடந்த பல ஆண்டுகளாக வந்து தொடர்ச்சியாக அமெரிக்க அரசியலை பார்க்குறீங்க. இவருடைய இந்த நடவடிக்கை வந்து மற்ற அதிபர்களை ஒப்பிடும்போது எப்படி வித்தியாசமாக இருக்குது? கட்டாயமாக இவர் வந்து அதிபர் என்பதை விட இவர் வந்து ஒரு சிஇஓ தானே இருக்கார். இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து இவர் வந்ததுனால இவருக்கு வந்து பொலிட்டிக்கல் அரசியல் இதே வந்து கிடையாது. இவர் அந்த நாட்டினுடைய கீழவை உறுப்பினராகவோ மேலவை உறுப்பினராகவோ செனட்டரெலாம் இருந்தது கிடையாது. ஒருபடியாக வரல. கவர்னராக இருப்பாங்க நிறைய பேர். பிரசிடெண்ட்டாக வர்றதுக்கு முன்னாடி அவர் கவர்னராக இருந்ததில்லை. அதனால் அரசியலில் வந்து முதல் 4 ஆண்டுகள் தான் அவருக்கு தெரியும் அவர் அதிபராக இருந்தபோது. அப்போதே பெரிய பிரச்சனைகள் அமெரிக்கா வந்து இருந்தது. இப்போ வந்து 2வதுக்கு இப்போ எடுத்திருக்கிறார். அதனால் அதுலேருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்துக்கொண்டு இன்னும் சரியான அட்வைசர்ஸை வச்சுக்கொண்டு இவர் நகர்ந்தார் என்றால் நன்றாக இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய பொருளாதார இந்த ட்ரேட் வார் அப்படின்றாங்கல்ல, இன்றைக்கி வந்து அந்த எக்கானமிஸ்ட் போல பத்திரிகையெல்லாம் என்ன வார்த்தை உபயோகிச்சிருக்காங்கன்னா கார்னேஜ் அப்படின்றாங்க. கார்னேஜ்னால் ஒரு போரில் ஏற்படுகின்ற இழப்பு, எவ்வளோ பேர் இறப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு கார்னேஜ், எக்கனாமிக் கார்னேஜ் அப்படின்றாங்க. அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். அந்த விதத்தில் வந்து இது வந்து ஒரு பெரிய
பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. ஓகே, மற்ற அதிபர்கள் வந்து நாட்டினுடைய தன்மையை மாற்றுறதுக்கு, நாட்டை முன்னேற்றத்திற்காக பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க கடந்த ஆண்டுகளில். இது வந்து நான் மேக் இன் அமெரிக்காவாக கொண்டு போகிறேன் அப்படின்லாம் அவர் பேசுகிறாரு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அதாவது ஒரு நாட்டினுடைய வரலாறுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து பல கட்டங்களை தாண்டி வருகின்றன. அதில் வந்து அமெரிக்கா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் நாடாக இருந்ததுன்றது வந்து முடிஞ்சு போச்சு. ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ ராக்கஃபெல்லர்லாம் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி வச்சுருந்தாரு, கார்னகி வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் வச்சுருந்தாரு. அதெல்லாம் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. ஆனால் அந்த மேனுஃபேக்சரிங் நேஷன்லேருந்து அது வந்து ஒரு சர்வீஸ் இப்போ நிறைய ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு நாடாக அது மாறிவிட்டாச்சு. அப்படி இருக்கப்ப திருப்பியும் அதை வந்து நான் உற்பத்தி நாடாக ஆரம்பிப்பேன் அப்படின்றது எவ்வளோ தூரத்துக்கு இதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. அவர் இந்த டேரிஃபில் எல்லாத்துலேயுமே என்ன சொல்கிறாருன்னா, ஐ வில் கிரியேட் மோர் ஜாப்ஸ் அப்படின்றாரு. அப்போ வந்து நீங்கள் நிறைய வேலையை உற்பத்தி பண்ணீங்க உருவாக்குனீங்கன்னா அதை செய்யறதுக்கு வேண்டிய திறன்கள் அங்கே இருக்குதா? திருப்பியும் மூடின கம்பெனிலாம் திறக்க முடியுமா? இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்துருச்சு. இன்றைக்கி டெக்னாலஜியில் வந்து எல்லா கம்பெனிலையுமே இன்றைக்கி வந்து ரோபோட்ஸ் தான் இன்றைக்கி வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. அப்படி இருக்கப்போ அவ்வளவு தூரத்துக்கு வேலையை உருவாக்க முடியுமா? அதனால் வந்து ஒரு நாட்டை வந்து திருப்பியும் பழைய நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத விட இப்போ இருக்கக்கூடிய சவால்கள்லேருந்து இதை எப்படி வந்து திருப்பியும் மேலே கொண்டு போகிறது அப்படின்றதான் பார்க்கணும். ஆனால் அவர் வந்து இன்னும் வந்து எனர்ஜி எல்லாம் பொறுத்த வரைக்கும் திருப்பியும் வந்து நான் ஆயில் தான், நீங்கள் வந்து எவ்வளோ எண்ணெய் எடுக்க முடியுமோ எடுங்கன்றாரு. அதனால் வந்து அவருடைய கொள்கைகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு பிற்போக்குத்தன்மையை கொண்டதாகவும், அதே சமயத்தில் ப்ரொடெக்ஷனிசம், அவருடைய நாட்டை மட்டும் பாதுகாக்கிறதாகவும், நம்முடைய பொருளாதாரம் மற்ற பொருளாதாரத்தோடு சேர்ந்து இருக்கிறதுன்றதை பார்க்க முடியாத ஒருத்தராகவும் இன்றைக்கி அவர் இருக்கின்றார். ஒட்டுமொத்த உலக அளவில் அமெரிக்க பொருளாதாரோட பின்னி பிணைந்து தான் இருக்கின்றது. அதனால தான் அவருடைய இந்த இது வந்து இன்றைக்கி உலக பொருளாதாரத்தை எல்லாத்தையும் இன்றைக்கி பாதித்திருக்கின்றது. இன்றைக்கி எல்லா ஸ்டாக் மார்க்கெட்ஸுமே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது. அமெரிக்க மக்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா பின்னோக்கி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதையும் பயன்படுத்தினீங்க, பிற்போக்குத்தனம் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ அது அமெரிக்க மக்கள் அதை எப்படி புரிஞ்சுப்பாங்க? வளர்ச்சி நோக்கி நாடு போகுதுன்னு நினச்சிப்பாங்களா? போன ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கே வந்து அமெரிக்காவில் பல சிட்டிஸில் வந்து ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் இன்றைக்கி நடத்திருக்காங்க மக்கள். நாங்கள் வந்து உங்களுடைய இதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரேட்டிங்னுவாங்க அமெரிக்காவில் வந்து அப்பப்போ வந்து ஒரு அதிபருக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை என்பது, அது வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. அவர் பதவி எடுத்து இன்னும் ஒரு 3 மாதங்கள் தான் ஆக போகுது. அதுலேயே வந்து மிக குறைவாக இருக்கின்றார். அந்த விதத்தில் வந்து இன்னும் 4 ஆண்டுகள் அவருக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவருடைய டீம் எல்லாமே வந்து யங்காக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இன்னும் வந்து இந்த நாட்டை வந்து ஒரு சரியாக எடுத்துகிட்டு போக முடியும். அந்த விதத்தில் வந்து கென்னடி வந்து ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்வார். அதாவது வந்து ரெண்டு விதமான பிரச்சனையை வந்து அமெரிக்கா இன்றைக்கி சந்திக்கின்றது. அவர் கென்னடி என்ன சொல்வார்னா, டொமஸ்டிக் பாலிசி வில் டிஃபீட் அஸ் அப்படின்வார். நம்ம செய்கின்ற உள்நாட்டு தவறுகள் வந்து நம்மளை வந்து டிஃபீட் பண்ணிடும், நம்முடைய கட்சியை வந்து ஆட்சிக்கு வரவிடாமல் ஆக்கிடும். ஃபாரின் பாலிசி, நம்ம வந்து நம்முடைய அந்நிய நாட்டு கொள்கைகளை ஏதாச்சும் தப்பு பண்ணோம்னா அது நம்மளை கொன்று விடும் அப்படின்வார். டொமஸ்டிக் பாலிசி வில் டிஃபீட் அஸ், ஃபாரின் பாலிசி வில் கில் அஸ் அப்படின்வார். அந்த விதத்தில் வந்து இது ரெண்டுலேயுமே அவர் ரொம்ப ஒரு நெருப்போடு விளையாடுகின்ற மாதிரி விளையாண்டு கொண்டு இருக்கின்றார். இது வந்து அமெரிக்க மக்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இது வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி 2 விஷயத்தில் ஒரு விஷயம் மக்கள் எதிர்க்க தொடங்கிட்டாங்க. 2வது விஷயம் உலக நாடுகள் எப்படி அதை வந்து எதிர்கொள்கிறாங்க? சீனா இல்லை இந்தியா என்ன சொல்கிறாங்க? அதில் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ட்ரேட் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து போத் இன்சைட் அண்ட் அவுட் சைடில் உள்நாட்டுக்கும் அது இருக்கின்றது, அது வந்து வெளிநாட்டையும் தொடர்புடையதாக இன்றைக்கி இருக்கின்றது. இந்தியா போகிற நாடுகள் வந்து இன்றைக்கி 27% டேக்ஸ் இருக்காங்க. 2 விதமான ரெஸ்பான்ஸ் அவருக்கு வந்திருக்கு. அதாவது வந்து ஒன்று வந்து சில நாடுகள் என்ன சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் போடுறேன்னு சொல்கிறீங்களோ அதுக்கு எதிராக அதான் சைனா வந்து நீங்கள் 34% போட்டிங்கன்னா நான் 34% போடுறேன். அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இன்றைக்கி நான் 50% ஆக்க போகிறேன். அப்போ நீங்கள் வந்து 50, 34, 20 சேர்த்து நீங்கள் 104% டேக்ஸ் கொடுக்கணும், இன்னும் 24 மணி நேரத்தில் இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைனாவுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ சில நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா 27னா நாங்கள் 27, 24னா 24 அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டாலியேட்டரி, அதை வந்து அவர் எவ்வளோ கொடுக்குறாரோ அவ்வளோ அப்படின்றாங்க. மற்ற நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா பொறுத்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்று. இப்போ இந்தியாலாம் வந்து அந்த கேட்டகரி. நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு தடையில்லா வாணிப ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இதன் பிறகு இப்போ நடந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் வந்து நம்மளுக்கு இந்த 24% டேக்ஸ், 27% டேக்ஸ் அப்படின்றது வந்து முடிஞ்ச வரைக்கும் இதை வராமல் நம்ம பார்த்துப்போம்
அப்படின்றதான். இன்னொன்று வந்து இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பார்மசி இதில் மருந்து பொருட்களுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்றத அவர் முன்னாடியே தெரிவித்து விட்டார். அந்த விதத்தில் வந்து நம்மளுடைய இந்த டைமண்டு, ஜெம்ஸு, ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ், இதுதான் வந்து அதிகமான ஆட்டோமொபைல் பார்ட்ஸ், இதுதான் வந்து அதிகமான டேக்ஸ் அவர் வந்து விதிக்கிறதுக்காக இப்போ இது பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த விதத்தில் வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம 2 நாட்டுக்கும் வந்துச்சுன்னு சொன்னால் இதை பேசி தீர்த்து கொள்ளலாம். ஏன்னா ஒரு விதத்தில் வந்து இந்தியா வந்து அதிகமான இதை வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு இருக்குது, விமானங்களாக இருக்கட்டும், ஆமாம். இன்னொன்று வந்து இராணுவ தளவாடங்களை மிக அதிகமாக ஹைடெக் இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கிறதுனால அதையும் இதையும் வைத்து முடித்து கொள்ளலாம் என்று பார்க்கின்றோம். இப்போ ட்ரம்ப்போட நடவடிக்கையின் காரணமாக கச்சா எண்ணெயினுடைய விலையும் தொடங்கி அதே போல் இங்கே கேஸ் விலையும் உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ இதை எப்படியெல்லாம் பொருத்தி பார்க்குறது நம்ம? அதாவது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு கன்சர்ன் என்ன இருக்குன்னு சொன்னால், இந்த பேரல் வந்து $70 குறைவாக ஆகுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரஷ்யாலாம் வந்து அதில் தான் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து $52 அது போயிடுச்சு. அப்போ வந்து கச்சா எண்ணெய் விலையை குறையும் போதும் அது வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். இப்போ சவுதி அரேபியா போல நாடுகள், UAE போல நாடுகள்லாம் அவர் வந்து 10% தான் டேக்ஸில் வச்சுருக்கார். அவங்களெல்லாம் வந்து நட்பு நாடுகளாக வச்சுருக்காங்க, நேச நாடுகளாக தான் வைத்து கொண்டிருக்கின்றார். அதனால் தொடர்ந்து இந்த இது வந்து வீழ்ச்சி வந்து அதிகமாகாமல் இருந்தால்தான் இந்த பொருளாதாரம் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்திரத்தன்மையை வந்து கொடுக்கும். அப்படி இல்லாட்டி இந்த ஸ்திரத்தன்மை நீங்குச்சுன்னு சொன்னால் எல்லா கண்ட்ரியுமே, எல்லா நாடுகளுமே இன்றைக்கி வந்து இந்த டிப்ரெஷனை நோக்கி போக வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரியான இந்த எல்லா விலைகளும் மாறும், பெட்ரோல் கட்டாயமாக, கேஸ் கட்டாயமாக. ஏன்னா ஒவ்வொரு விலையும் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் மாறுறப்ப அதை வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் வந்து அவங்க வந்து கட்டாயமாக அதற்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லாட்டி அரசாங்கம் வந்து சப்சிடி கொடுக்கணும். அரசாங்கம் சப்சிடி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த பொருளுடைய ஏற்றம் இறக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கும். இறுதி ஒரு விஷயம், WTO உடைய அந்த விஷயம் எல்லாத்தையும் ட்ரம்ப் மீறிட்டாரா? வேர்ல்டு ட்ரேட் ஆரம்பிச்சு அவர் தான் உலக இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேருந்தும் வெளியே வரணும், அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால் வந்து அவர் WTOலேருந்துலாம் வெளியே வரல. பட் இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அமெரிக்காவினுடைய ட்ரேட் வந்து எங்கள் நாட்டினுடைய தனிச்சிறப்பு உரிமை, எங்களுடைய இது அது. அதனால் வந்து அது வந்து எங்களுடைய சாவரன்ட்டி, எங்களுடைய இறையாண்மை அதில் இருக்கின்றது. அதனால் வந்து அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. ஓகே சார், பார்க்கலாம் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப விரிவாகவே தொடர்பாக பேசியிருந்தீங்க. அரங்கத்தில் வந்து பல விஷயங்கள் பற்றி ரொம்ப நன்றி. நன்றிங்க. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.